புதன்கிழமை கானம் கந்தர்வன் ஜேசுதாஸ் அவர்களுக்கு பிறந்தநாள். ஸோ அவர் சம்மந்தமான வீடியோ தான் கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஜேசுதாஸ் அவர்கள் ஆலப்புழை மாவட்டத்தில் ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தார். அவர் ஒரு கத்தோலிக்கு கிறிஸ்துவராக இருந்தாலும் கர்நாடக சங்கீதம் படிக்கணும் அவருக்கு ரொம்ப ஆசை. இசை மீது உள்ள ஆர்வத்தினால செம்பை வைத்தியநாத பாகவதர்கிட்ட அவர் சேர்ந்தார். வைத்தியநாத பாகவதர் தன்னுடைய சிஷியன் ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து கர்நாடக சங்கீதம் படிக்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்காம பரந்த மனப்பான்மையோட அவருடைய இசை ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சங்கீதம் கற்றுக் கொடுத்தாரு. இயேசுதாஸ் தன்னுடைய வறுமை நிலையிலையும் செம்பை வைத்தியநாத பாகவதருடைய 6 செட்டில் தங்கி தான் படித்தாராம். அப்படி கர்நாடக சங்கீதத்தை முறையாக படிச்சுக்கிட்ட ஜேசுதாஸ் அருமையாக பாட ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் மலையாள படங்களில் தான் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. பின்னால் தமிழில் வந்து பொம்மைங்கிற படத்துலேருந்து அவர் பாட ஆரம்பித்தார். தமிழில் அவர் அறிமுகப்படுத்தினவர் வீணை எஸ் பாலச்சந்தர். அவருடைய முதல் பாடல் வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மைங்கிற பாட்டு. அவருடைய அருமையான அந்த கம்பீரமான குரல் வளம் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்திருந்தது. ஏகப்பட்ட படங்களில் அவருக்கு வந்து வாய்ப்பு வர ஆரம்பித்தது. எம்ஜிஆர் சிவாஜிக்கெல்லாம் அவர் பாட ஆரம்பித்தார். அவருடைய பேரோட முதல் பாதி வந்து ஜேசு, அதாவது இயேசுவை குறிக்குது. பின்னால் தாசுங்கிறது அடிமையை குறிக்கும். ஆனால் அவர் வந்து பிறப்பால் கிறிஸ்தவராக இருந்தாலும் கிருஷ்ணனுக்கும் ஐயப்பனுக்கும் தன்னை வந்து அடிமையாக நினச்சிக்கிட்டு அவ்வளோ அருமையான பக்தி பாடல்கள் பாடியிருந்தார். இன்னைக்கு வரைக்கும் ஐயப்பன் கோவிலில் நைட்டு நடைய சாத்தும் போது ஒழிக்கிற அந்த ஹரிவராசனம் பாடல் பாடுற ஜேசுதாஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து ஐயப்பன் கோவிலுக்குள்ளேயும் குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலுக்குள்ளேயும் அவர் வேறு மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் உள்ள உடவே இல்லை. இது வந்து எவ்வளவா படிச்சிருந்தாலும் கேரளா மக்கள் வந்து அறிவில் வந்து நம்மளோட கொஞ்சம் கம்மி தாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இது. நம்ம பாட்டுக்கு வருவோம். அப்படியே ஒரு ஐயப்பன் பாட்டு கிருஷ்ணன் பாட்டு பாடுறத நிப்பாட்டில் மனசு உருகி மறுபடியும் பாடிக்கிட்டே இருந்தார். கடைசியில் கடவுள் கண்ணை திறந்தார். திருவிதாங்கூர் மன்னர் குடும்பமும் தேவசம் போடுவோம் குருவாயூர் கிருஷ்ணன் முன்னால் பாடுறதுக்கும் ஐயப்பன் சன்னிதானத்தில் பாடுறதுக்கும் ஒரு அனுமதி கொடுத்துட்டாங்க. தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி அருமையாக பாடிட்டு வந்தார் ஜேசுதாஸ் அவர்கள். தமிழில் எம்ஜிஆர் சிவாஜி தொடங்கி அஜித் விக்ரம் வரையும் பாடியிருக்காரு ஜேசுதாஸ் அவர்கள். மலையாளம் தமிழில் மட்டும் இல்லாமல் ஹிந்திலேயும் அருமையான பாடல்கள் பாடியிருக்காரு. அவருடைய பாடல்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நைட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அருமையான பாடல்கள், ஏகப்பட்ட ஹிட்டான பாடல்கள். அவருடைய அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே பாடல்கள் வந்து இன்னும் கேரளாவில் வந்து நிறைய கோயில்களில் வந்து ஒரு வழிபாட்டு பாடலாகவே வச்சுருக்காங்க. தமிழ் சினிமாவில் அதிக நடிகர்களோட பணியாற்றிய பெருமையும் அதிக இசையமைப்பாளர்கள் அதிக முன்னணி இயக்குநர்கள்ட்ட பணியாற்றிய பெருமை வந்து கேஜி ஜேசுதாஸுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஜேசுதாஸ்கிட்ட வந்து ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்டுட்டாங்க மலையாளத்தில். உங்கள் குரல் வளத்துக்கு ஏற்ற நடிகர் யார், அதாவது எந்த நடிகரோட குரல் வந்து உங்கள் குரலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அவர் பாடும்போது நீங்கள் பாடுற மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன ஒரே நடிகர் வந்து மோகன்லால். ஆனால் அந்த வீடியோ பதிவை பார்க்குற அன்பர்களே, தமிழில் வந்து உங்களுக்கு ஜேசுதாஸோட குரல் வந்து எந்த நடிகரோட குரலோட ஒத்து போகுதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தன்னுடைய சமகால பாடகர்களான மலேசியா வாசுதேவன், எஸ்பி பாலசுப்ரமணியம், மனோ எல்லாரோடைய நல்ல நட்புறவில் இருந்தவர் தான் கேஜி ஜேசுதாஸ். அப்படி தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளத்திலே தன்னுடைய சமகால பாடகர்களான ஜெயச்சந்திரன், எம்ஜி ஸ்ரீகுமாரோடைய நல்ல நட்புறவில் இருந்தார். அந்த அளவுக்கு தாசேட்டான்னு சொல்லி மக்கள் வந்து அவரோட பாடலுக்கு வந்து அப்படி அடிமையாயிட்டாங்க. தன்னுடைய அருமையான குரல் வளத்துக்காக ஏகப்பட்ட தேசிய விருதுகள், மாநில விருதுகளை வாங்கி குச்சவர் தான் ஜேசுதாஸ் அவர்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு ஜேசுதாஸ். தமிழில் எம்ஜிஆர் சிவாஜிலேருந்து விஜய், விக்ரம், அஜித் வரைக்கும் பாடியிருக்காரு. இதில் ஒரு பெரிய காமெடியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியராஜன், ராமராஜன் மாதிரி ஜேசுதாஸோட குரலுக்கு கொஞ்சம் கூட ஒத்து போகாத நடிகர்கள் கூட அருமையான ஹிட் பாடல்களை கொடுத்துருக்காருங்கிறது ஒரு பெரிய சிறப்பம்சம். இன்னொரு குறிப்பிட வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானகந்தர்வன் ஜேசுதாஸ் அவர்களால் தான் தமிழ் சினிமாவில் இன்றைக்கி அருமையான பாடல்கள் உருவாகி இருக்காங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த வரலாறுக்கு தான் இப்போ நம்ம வரப்போகிறோம். ஆரம்பத்தில் வந்து எம்ஜிஆர் சிவாஜிக்கு அருமையாக பாடி அவருடைய அருமையான குரல் வளர்த்தனால நல்லா முன்னேறிட்டு இருந்தார். இடையில இந்த யானைக்கும் அடி சொர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் நடந்தது ஜேசுதாஸ். அதனால் அவர் அன்னைக்கு அனுபவிச்சது வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பெரிய வேதனை அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து அந்தமான் காதலின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் சிவாஜிக்காக ஒரு பாட்டை பண்ணார் ஜேசுதாஸ். அந்த பாட்டு என்னன்னா, உன் நினைவான சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா. இதில் திருக்கோவிலே ஓடிவாங்கிறத திருக்கோவிலே ஓடிவான்னு பாடிட்டாரு. அது எப்படி அந்த மிஸ்டேக் நடந்ததுன்னு தெரியல. அதாவது தமிழ் வார்த்தை வந்து இங்கிலீஷில் எழுதி பாடும்போது திருக்கோவிலேங்கிறது திருக்கோவிலேன்னு அவர் சொல்லி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல.
பாடும்போது தெற்கோவிலே அப்படின்னு பாடிட்டாரு. இதை நீங்க அந்த பாட்டை கேட்கும்போது உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா உணர முடியும். இந்த உச்சரிப்பு தவற வந்து அந்த படத்தோட இசையமைப்பாளரும் கவனிக்கல, இயக்குனரும் கவனிக்கல, ப்ரொடியூசரும் கவனிக்கல. பாட்டை அப்படியே பாடி முடிஞ்சு ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகி வந்த படம் தான் நிறைய பத்திரிகைகளும் நிறைய இசை விமர்சகர்களும் இந்த பாட்டில் நிகழ்ந்த அந்த தவறான வார்த்தை பிரயோகத்தை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணி எழுதுனாங்க. அதை ஜேசஸ் மனசை ஓரளவு காயப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பின்னால அவர் வந்து தாய்மொழி வந்து மலையாளம் ஆச்சு, அதனால ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படி மன்னிச்சு விட்டாங்க. அது நம்ம தமிழ் மக்களுடைய இது இல்லையா, வந்தாரே வாழ வைக்கும் நாடு. அதனால யாரு எப்படி பண்ணாலும் சரி நமக்காக ஒரு பாட்டு பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷத்தோடு அப்படி நம்ம விட்டுட்டோம். அதனால ஜேசுதாஸ் அவர்கள் மன்னிக்கப்பட்டு எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு மறுபடியும் உத்வேகத்தோட புத்துணர்ச்சியோடு நிறைய ஹிட் பாடல்கள் நமக்கு கொடுத்தாரு. நல்ல வேளை அந்த நேரத்துல தமிழ் தெரியாத பாடகர்கள் இனிமேல் தமிழில் பாடக்கூடாதுன்னு சொல்லி யாருமே ஒரு கடுமையான சட்டம் போடலை. அப்படி போட்டிருந்தாங்க நினைச்சு பாருங்க. தமிழ் மாநிலத்தை சேராத மற்ற அருமையான பாடகர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜெயச்சந்திரன், லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே, ஸ்ரேயா கோஷல், அப்புறம் பரவாயில்லை அப்படிங்கிறத பரவாயில்லை, இன்னும் பிரியமான பொண்ணேங்கிறத பிரியமான பொண்ணேன்னு தப்பா பாடின உதித் நாராயணன், சுகீதர் சிங், ஆடுகள் மேய்வது எப்போதுங்கிறத ஆடு கால் மேய்வது எப்போது பண்ண சாதனா சர்க்கம், நீயே நீயே நினைத்து நினைத்து பார்த்தேங்கிற அருமையான பாடல்களை பாடின மறைந்து போன ஜேகே போன்ற அற்புதமான பாடல்கள் வந்து இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் கிடைச்சிருக்கவே மாட்டாங்க. இது எல்லாமே அவர்கள் அறியாமல் செய்த அந்த சிறு பிழையை வந்து நம்ம மன்னிச்சதுனால தான் இவ்வளோ அருமையான பாடகர்கள், இவ்வளோ அருமையான பாடல்கள் நம்ம தமிழ் சினிமா கிடைச்சிருக்கு. ഗോപാംഗനേ ആത്മാവിലേ സ്വരമുരളിയിലൊഴുകും നിസ ഗോപാലക പാഹി മാം അനിശം പദരതമൈ ഗോപാലക പാഹി മാം അനിശം വയൽ പൂവിലും വൈരം പതിക്കുന്നുവോ, ശ്രീമന്ത കുങ്കുമശ്രീ അണിഞ്ഞു പിന്നിന്റെ ആശംസയാ, പിന്നിന്റെ ആശംസയാ. സൗപർണികാമൃത വീജികൾ പാടും നിന്റെ സഹസ്രനാമങ്ങൾ പ്രാർത്ഥനാ തീർത്ഥമാടും. എന്തിനു വേറൊരു മധുവസന്തം, ഇന്നു നീ എന്നരികിലില്ലേ. ഓ പ്രിയേ പ്രിയേ നിനക്കൊരു ഗാനം. ഓ പ്രിയേ. ശ്രീരാഗമോ തേടുന്നു നീ വീണതൻ, നിൻ മൗനമോ പൂമാനമാ നിൻ. പലവട്ടം പൂക്കാലം വഴിതെറ്റിപ്പോയിട്ടങ്ങൊരു നാളും പൂക്കാമാങ്കൊമ്പിൽ പ്രിയമുള്ളോരാളാരോ അരുവാനുണ്ട്. ചന്ദനലേപ സുഗന്ധം ചൂടിയതാരോ, കാറ്റോ കാമിനിയോ. കടലിന്നഗാധമാം നീലിമയിൽ കതിർ ചിന്നും മുത്തുപോലെ പവിഴം പോലെ. കൊണ്ടുവാ തെന്നലേ നീ വിളിക്കുന്നു നമ്മെ മല
കേൾക്കണം ചോരുമീ നിന്റെ ചുണ്ടിൻ ഇശൽ കേൾക്കണം. വൈശാഖ സന്ധ്യേ നിൻ ചുണ്ടിലെന്തേ അരുമ സഖിതൻ. पर रूप तेरा सादा चंद्रमा जो आधा आधा जवानी. तेरा गाँव बड़ा प्यारा मैं तो गया मारा आके क्या हुआ मुझे ये बता, चांदनी रात है. सुरमई अखियों में नन्हा मुन्ना एक सपना. கந்தர்வ குரல் மூலம் ஏகப்பட்ட மக்களை வசீகரித்து ஏகப்பட்ட விருதுகளையும் பெருமைகளையும் வாங்கி கொடுத்த ஜேசுதாஸ் அவர்களுக்கு இஸ்லாம் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.